Hi everyone. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரியாக்ஷன் ஹாஃப்மேன் மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன். இதுக்கு முன்னாடி நம்ம மஸ்டர்ட் ஆயில் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அது ஒரு ப்ரைமரி அமைனை ஐசோதயோசைனேட்டாக மாற்றக்கூடிய ஒரு ரியாக்ஷன். ஓகே, ஸோ ஹாஃப்மேன்லேயும் இதே ப்ராடக்ட்டை தான் நான் அச்சீவ் பண்ணணும். பட் அங்கே என்ன டிஃப்ரென்ஸ் ஆகும்னா, நீங்கள் எடுக்க போகிற இந்த ரியாக்டன்ட் மட்டும் எனக்கு டிஃபர் ஆகும். இங்கே நம்ம ஒரு அலிஃபேட்டிக் அமைன், அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் செயின் அமைனை நம்ம இங்கே எடுத்து பண்ணியிருப்போம். வேறஸ் இங்கே நான் ஒரு அரோமேட்டிக் அமைன், அரோமேட்டிக் அப்படின்னாலே இட் இஸ் அ ரிங் சிஸ்டம். ஸோ ஒரு அரோமேட்டிக் அமைனை எடுத்து அதை நான் எனக்கு தேவையான ஐசோதயோசைனேட்டை இங்கே நம்ம மாற்றிக்க போகிறோம். ஸோ இந்த அரோமேட்டிக் அமைனுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளாக எடுக்க போகிறது அனலின் எடுக்க போகிறேன். அனலின் ஃபார்முலா எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். பென்சின் ரிங், அதோட கனெக்ட் ஆக போகிற NH2. இங்கே நான் 2 அனலின் எடுக்க போகிறேன். ஸோ சேம் பென்சின் ரிங் கனெக்டட் வித் NH2. ஓகே, இதோட நான் சேர்க்க போகிறது கார்பன் டைசல்ஃபேட் CS2. கார்பனோட வேலன்சி 4, அதே மாதிரி சல்ஃபரோட வேலன்சி 2-, அதனால் கண்டிப்பாக இங்கே நம்ம டபுள் பாண்ட் போட்டே ஆகணும். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் ஒரு H2S வெளியே அனுப்ப போகிறேன், ஹைட்ரஜன் சல்ஃபைடை வெளியே அனுப்ப போகிறேன். அப்போ எப்படி? இங்கேருந்து ஒரு H எடுத்துக்கோங்க. நான் ரெண்டையுமே நீங்கள் யூஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ இங்கேருந்து ஒரு H-உம் இங்கேருந்து ஒரே ஒரு H எடுத்துக்கோங்க. அப்போ H2 அண்ட் அவனுக்கு தேவையான ஒரு சல்ஃபரை இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ -H2S ஹைட்ரஜன் சல்ஃபைடை வெளியே அனுப்பிச்சிடலாம். ரைட். பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்கும்? பென்சின் ரிங் கனெக்டட் வித் NH தான் பேலன்ஸ் இருக்கும். ஒருத்தர் நம்ம வெளியே அனுப்பிச்சிட்டோம். அதே மாதிரி கீழேயும் பென்சின் ரிங் கனெக்டட் வித் NH பேலன்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ இந்த ரெண்டையும் நான் என்ன பண்ணணும், கொண்டு போய் இங்கே நான் ஜாயின் பண்ணி ஆகணும். ஓகே, இந்த ரெண்டையும் கொண்டு போய் மிச்சம் இங்கே என்ன பேலன்ஸ் இருக்கோ, CS பேலன்ஸ் இருக்கும், அதில் கொண்டு போய் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, செகண்ட் ஸ்டெப். மொத்தமே 2 ஸ்டெப்பு தான். இது என்னோட 2வது ஸ்டெப். இங்கே நான் உள்ளே கொண்டு வர போகிறது கான்சன்ட்ரேட்டட் HCl, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் போட்டு நம்ம இங்கே ஹீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோட எய்ம் அப்படின்றது டு ப்ரிப்பேர் யுவர் ஐசோதயோசைனேட், ஜென்ரல் ஃபார்முலா RNCS. ஓகே, அப்போ இந்த கான்செப்ட் படி எனக்கு தேவை ஒரு R குரூப், அதோட கனெக்ட் ஆக போகிற NCS மட்டும்தான். ரைட். அப்போ இந்த குரூப் எனக்கு கம்ப்ளீட்டாக எனக்கு தேவையில்லை. ரைட். அப்போ அங்கே என்ன பண்ணலாம்? இங்கே எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்க H இருக்குது. இப்போ இந்த H நான் என்ன பண்ணிடலாம், இவங்ககிட்ட கொடுத்துடலாம். H எப்போவுமே உங்களுக்கு இப்படி தான் கனெக்ட் ஆகிருக்கும். இதே H தான் இங்கே நான் எடுத்து எழுதுறேன். ரைட். அப்போ ஈவன்ட்டு பாண்டை வாங்கிட்டு என்ன பண்ணிடுங்க, ஈவனை இங்கே மாற்றி விட்டுறாங்க. ஓகே, அப்போ இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான RNCS கிடச்சிரும். R குரூப் கனெக்டட் வித் H நான் ஈவெண்ட்டை கொடுத்துட்டேன். இப்போ வெளியே போயிடுவான். அடுத்து எனக்கு டேரெக்டாக கனெக்டாக இருக்குது C, பாண்டை வாங்கிட்டு தான் கொடுத்துருக்கோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது எனக்கு டபுள் பாண்ட் C, டபுள் பாண்டு S. ஓகே ஓகே, அப்போ வெளியில் யார் எனக்கு போயிருக்கா? சேம் பென்சின் ரிங் அட்டாச்டு வித் ஆல்ரெடி அவன்ட்டு ஒரு H இருக்குது, ப்ளஸ் நம்ம இன்னொரு H கொடுத்துருக்கோம். அப்போ இது எனக்கு அனலின் காம்பவுண்ட் NH2வாக எனக்கு இது வெளியில் போயிருக்கு. ஓகே, அப்போ இதோட நேம் என்ன அப்படின்னா ஃபினைல் ரிங் ஐசோதயோசைனேட். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ரியாக்ஷன் தான். மஸ்டர்ட் ஆயிலும் சரி, ஹாஃப்மேன் மஸ்டர்ட் ஆயிலும் சரி, ரெண்டுமே உங்களுக்கு RNCS ஐசோதயோசைனேட்டை ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கானிக் ரியாக்ஷன் தான். ரெண்டுக்கும் ரியாக்டன்ட் மட்டும் மாறும். இப்போ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு அலிஃபேட்டிக் அமைன் எடுத்திருப்போம், இங்கே நம்ம ஒரு அரோமேட்டிக் அமைன் எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். புரிஞ்சவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் படிக்கணும், அதில் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.